பிரேமா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து வெனஸ்டே வாஷிங்டனில் ஷூட்டிங் நடந்ததில்ல, அதுக்கப்புறம் வந்து 33 lakhs க்ரீன் கார்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் 19 கண்ட்ரீஸ்லேருந்து இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், வெனஸ்டே வந்து மிக மோசமான ஒரு செயல் வந்து வாஷிங்டன் டிசியில் அரங்கேறியது. 2 நேஷனல் கார்டை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியது. காரணம் வந்து ஷூட் பண்ணவர் வந்து ஒரு இமிகிரண்ட், இங்கே வந்து குடியேறியாக வந்தவர். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் நீ சொன்ன அந்த 2 விஷயங்கள், ஆக்சுவலாக 2 விஷயங்களுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. 33 லட்சம் க்ரீன் கார்டை ரிவ்யூ பண்ணுறது, 19 கண்ட்ரிலேருந்து இன்னுமே பாஸ் இமிகிரேஷன் பெர்மனெண்ட்லிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் ஆர் சப்சிடைஸை வந்து எந்த ஒரு நான் யூஎஸ் சிட்டிசனுக்கும் இனி தரப்பட மாட்டாதுங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, வாஷிங்டனில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சுல, அது என்ன நடந்துச்சு, யார் ஷூட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரஹ்மானுல்லா லாக்கன்வால் அவரோட பேர். வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்கார், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நடந்தது வாஷிங்டன் டிசி, அவர் இருக்கிறது வாஷிங்டன் ஸ்டேட்டில். அவங்க பொண்டாட்டி குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஆப்கானை சேர்ந்தவர். அவர் எப்போ இங்கே வந்திருக்காருன்னா, அதான் யூஎஸ்ஏக்கு வந்திருக்காருன்னா 2021 பிரசிடென்ட் பைடன் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க வந்து அங்கே ட்ரூப்பை வந்து வாபஸ் வாங்குறாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதன் பிறகு வந்து அங்கே தாலிபானோட ஆட்சி வருது. ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே ட்ரூப்பை வாபஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்பெஷல் இமிகிரண்ட் வீசா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. அதாவது அங்கே வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணுது, அந்த ட்ரூப்ஸ்க்கு வந்து உதவி பண்ணவங்களாம் வந்து அந்த ஸ்பெஷல் இமிகிரண்ட் வீசா ப்ரோக்ராமில் இங்கே வரலாம். இவர் வந்து பல வருடங்களாக அங்கே யூஎஸ் ட்ரூப்புக்கு உதவி பண்ணியிருக்காரு. மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, டிரான்ஸ்லேட்டராக ஆப்கானிஸ்தான் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியிலேருந்து இங்கே வந்து இங்கிலீஷுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து அவங்க மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக அங்கே அப்படி இருந்திருக்காரு. அப்புறம் ஏன் பிரேமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க? இதுவும் ஃபேமிலியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மோட்டிவேஷன் இது தெரியல. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2021 உள்ளே வராரு அந்த ஸ்பெஷல் இமிகிரண்ட் வீசா வாங்கிட்டு. பிரசிடென்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் பீரியடில் தான், இப்போ தான் 2025 தான் அவருக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சதை சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. இது வந்து கரெக்டாக வெட்னஸ்டே ஒரு 2 மணி ஈஸ்டர்ன் டைமுக்கு நடந்திருக்கு. பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கல்ல அப்போது. ஆமாம், அவர் சுடணுன்னு தான் வந்திருக்காரு எடுத்து. ஆனால் யாரை சுடணும்லாம் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ரேண்டமாக எடுத்து அங்கே உள்ள நேஷனல் கார்ட்ஸ், வாஷிங்டன் டிசியில் நேஷனல் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி சுட்டிருக்காரு. 2 பேர், சாரா அண்ட் ஆண்ட்ரூ. சாரா அவங்களுக்கு வந்து 20 வயசு தான், நேஷனல் கார்ட்ஸாக இருந்திருக்காங்க, வெஸ்ட் வர்ஜீனியாவை சேர்ந்தவங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் படி நிறைய நேஷனல் கார்ட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணாங்கல்ல வாஷிங்டன் டிசி. அதன்படி வந்து அவங்க வெஸ்ட் வர்ஜீனியாவிலேருந்து இதுக்கு போயிருக்காங்க, வாஷிங்டன் டிசி போயிருக்காங்க. சாரா, ஆண்ட்ரூவும் வந்து வெஸ்ட் வர்ஜீனியாவை சேர்ந்தவர் தான். ஸோ 2 பேரையுமே வந்து சுட்டிருக்காரு, சரமாரியாக சுட்டிருக்காரு 2 பேரையுமே. இவரையும் உடனே வந்து மற்ற நேஷனல் கார்ட்ஸ் வந்து இவரை சுட்டிருக்காங்க. ஸோ 3 பேரையுமே கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் சாரா வந்து இறந்துட்டாங்க. ஆண்ட்ரூ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. இந்த ஆளுக்கு அதான் ரஹ்மானுல்லா லாக்கன்வாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. அவரும் கிரிட்டிக்கலாக இருக்கிறதா வந்து செய்தி வந்திருக்கு. இதுதான் இது வரைக்கும் வந்து அப்டேட். பிரேமா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 33 lakhs க்ரீன் கார்டை வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னதா? ஆமாம், ஏன்னா வந்து அது ரிவீல் ஆக ஆரம்பிச்சது இல்லையா, யார் சுட்டாங்கன்னு ரிவீல் ஆக ஆரம்பிச்சது. அவர் வந்து ஆப்கான் நேஷனல் அப்படின்னு வந்து ரிவீல் ஆக ஆரம்பிச்சது. அதாவது வந்து ஒரு குடியேறியாக வந்தவர் வந்து இங்கே ஒரு நேஷனல் கார்டை சுடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஆப்கான் மக்கள் இங்கே வந்து குடியேறியாக இருந்திருப்பாங்க இல்லையா, இல்லை க்ரீன் கார்டு இருந்திருப்பாங்களா, எல்லாருமே ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு வந்து வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன அந்த 33 லட்சம், அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மோஸ்ட் கன்சர்ன் கண்ட்ரி, அது அங்கேருந்து வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம் அந்த க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸை, ஒரு 33 lakhsன்னு சொன்னாங்க. அதாவது 3.3 million. எல்லாம் கேட்டால் இந்த மோஸ்ட் கன்சர்ன் கண்ட்ரி எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஜூலை மாதம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட ப்ரொக்ளமேஷனில் இருந்த ட்ராவல் பேனில் இருந்தால் 19 கண்ட்ரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து நிறைய கண்ட்ரி உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். மயன்மார் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, ஈரான், லிபியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி சேர்ந்த மக்கள் இப்போ க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க அந்த 33 லட்சம் பேரை வந்து ரிவ்யூ பண்ணி ரீஎக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இது ரொம்ப பெரிய வேலை இல்லை, ரொம்ப பெரிய வேலை.
இது USCIS டைரக்டர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து உறுதிப்படுத்த கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிப்போங்கிறது தான் பொருள் கொள்ளப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம், ரெஃப்யூஜஸ், அதாவது ஜனவரி 2021 பிரசிடென்ட் பைடன் காலகட்டத்தில் வந்து அந்த ரெஃப்யூஜஸ் பிப்ரவரி 2025 வரைக்கும் அந்த ரெஃப்யூஜஸ் அகதிகளோட 2,33,000 பேர் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 33 லட்சம் பேர். ஸோ ஒரு மாஸ் ரிவ்யூ நடக்க போகுது க்ரீன் கார்டில் அப்படின்னு வந்து தெரிய வருது. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நடந்தேறிய விஷயம் வந்து அப்படி இல்லையா, 2 நேஷனல் கார்ட்ஸை சுட்டதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வாஷிங்டன் டிசியில் ஒயிட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து இது நடந்துக்கு 2 பிளாக்ஸ் தள்ளி வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய விஷயமாக தான் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. இதற்கு எந்த அப்ரூவலும் எதுவுமே தேவை இல்லையா, ஏன்னா இது ரிவ்யூ ப்ராசஸ் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ள பாலிசி சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூவில் யார் யாருக்கெல்லாம் ரெட் ஃப்ளாக் வருதோ அவங்கள டீபோர்ட்டும் பண்ணுவோன்னு வந்து உறுதிப்பட வந்து சொல்லியிருக்காங்க. 19 கண்ட்ரிஸ் பேன் பண்ண போகிறாங்கல்ல, அது எந்தெந்த கண்ட்ரி? அதுவும் இதே கண்ட்ரி தான். எங்கெங்கெல்லாம் ரிவ்யூ பண்ண சொன்னாலும் அந்த கண்ட்ரி தான் வந்து பெர்மனெண்ட்லி பேன் இமிகிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எதிர்வாதம் வைக்கிறாங்க, அந்த பெர்மனெண்ட்லி பேன் பண்ண முடியுமா, ஒரு ட்ராவல் பேன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு ஒரு ட்ராவல் பேன் வந்து ஒரு டெம்பரரி பெர்மனெண்ட்டாக பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய வந்து வாதம் போகுது. அதையெல்லாம் தூக்கிட்டு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு பெர்மனெண்ட் பேன் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான என்ன ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கோ, அதுக்கு என்ன வந்து சட்ட வரைவுகள் இருக்கோ அதன்படி போவாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஆனால் இது ஒரு கஷ்டமான காலகட்டம். நம்ம ஆரம்பத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் வந்து இமிக்ரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அதுதான், க்ரீன் கார்டு இஸ் நத்திங் பட் இமிக்ரேஷன் விசா. அது விசா ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன ஒரு அதாவது வந்து டீபோர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கோ, இல்லை விசா வந்து கேன்சல் பண்ண அதிகாரம் இருக்கோ, எல்லாமே இங்கே க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு இருக்குன்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து ஒரு குடியேறி பண்ணியிருக்காங்கிறது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு யார் பண்ணியிருந்தாலும் ஒரு தவறான செயல் தான். இமிகிரண்ட் பண்ணதுனால இது மக்களிடையே வந்து இன்னொரு பெரிய ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தும் இல்லையா. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு ஆன்டி இமிகிரேஷன் வேவ் போயிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து ஆட் ஆக தான் செய்யும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். எல்லா சோஷியல் மீடியாவும் பார்க்கணும், தேங்க்ஸ் கிவிங்லாம் எப்படி போச்சு, எல்லா மீடியாவும் இதுதான் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ரியோட உயிர் பணிப்போம், அவர் வந்து பிழைக்கணும், ஏன்னா அவரும் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இப்போ அவங்க சொல்லியிருக்க 19 கண்ட்ரிஸ் தவிர வேறு எந்த கண்ட்ரிக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம், நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த அகதிகளாக வந்த ஒரு லிஸ்ட்லேயும் பார்த்தோம். அகதிகள் லிஸ்ட்டில் வந்து நிறைய அகதிகள் வந்ததாக வந்து மயன்மார்லேருந்து தான் வந்திருக்காங்க, ஈவன் ஆப்கான்லேருந்து கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை. அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து அந்த 19 கண்ட்ரி க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறாங்க. பட் அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போயுமே வந்து க்ரீன் கார்டு வச்சிருக்கோங்கிறதுனாலே அதை வந்து டேக் இட் அஸ் கிராண்டட் மட்டும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அதையுமே டிபோர்ட் பண்ணுறதுக்கு இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. நம்ம முன்னாடி அட்டானிஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு வந்து ஒரு வண்டி ஓட்டும்போது கூட ஸ்பீட்லேருந்து எல்லா விஷயமும் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்லாம் ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ் இந்த காலத்தில். நீங்கள் க்ரீன் கார்டு வச்சிருந்தாலும் சரி தான் அதை வந்து டிபோர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரண விஷயமாக எடுத்துக்காதீங்க. இப்போ எல்லாமே அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, கண்டிப்பாக அந்த 19 கண்ட்ரிஸ் உள்ள க்ரீன் கார்ட்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறாங்க, அந்த கண்ட்ரி தான் பேன் பண்ண போகிறாங்க. பட் இஃப் நீட்னா வந்து இன்னும் நிறைய வந்து க்ரீன் கார்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஈவன் நம்ம இன்னொரு நியூஸ் கூட பார்க்குறோம் இல்லையா, இந்த சிட்டிசன்ஷிப்கான அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கெல்லாம் பாலிசி ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் கிடைக்காதுன்னாங்களா, அப்படின்னா என்ன? அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ், கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், கவர்மெண்ட்டோட நிறைய அந்த ஃபுட் ஸ்னாப் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் த சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஆரம்பக்கட்ட ஒரு டிராஃப்டாக தான் நம்ம வந்திருக்கு. ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து வரைவாக வந்து பின்னாடி வரும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. அது ரூலாக மாறும்போது தான் நமக்கு தெரியும் எந்தெந்த ப்ரோக்ராம் வந்து இனிமேல் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் கிடையாதுன்னு எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஹோப் இன்னும் ஒரு நாட்களில் என்னென்ன அடுத்த அந்த ப்ரோக்ராம்லாம் கட் பண்ண போகிறாங்க, இல்லை என்னென்ன மாதிரியான பாலிசி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிய வரும். அதுக்கு பிறகு ஒரு டீட்டெயிலாகவே வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.